ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே வதக்கின பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை வகைகள்லாம் போட்டுட்டு அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்பையும் உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைட் பை சைடாக நான் பன்னீரை வாஷ் பண்ணி கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஒரே ஈக்குவலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரை பண்ணதை நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிரேவியும் கொதிச்சிச்சு, பன்னீரையும் போட்டுட்டு கடைசியாக கஸ்தூரி மேத்தில் தூவி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.